வணக்கங்க ஐயா. பிரியாணி செய்ய 4 மணி நேரம் ஆகும். ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome to Explore with Kavini. நான் உங்கள் கவினி. வீக்கெண்ட். ஸோ இதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நாங்களோட ஃப்ரெண்ட் வாழ்கிற ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு இன்றைக்கி சமையல் ஒன்று போடலாம்ட்டு தான் பிளான். ஸோ அந்த பிளானுக்காக வேண்டி அதுக்குரிய சாமாங்க, அதாவது இப்போ மட்டன் கறிஸ் வந்து சமைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட வீடியோ உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அதுக்குரிய சாமான்கள் இப்போ வாங்க போகிறோம். வந்து அதுக்கு மார்க்கெட்டு தான் போக போகிறோம். ஸோ நாங்கள் வரக்குள்ளே இந்த கல்லடி பாலை பிரிச்சு இருந்தது, அதையும் அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு போகலாம்ட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட வீடியோவோட ஃபுல்லாக ஜாயின் பண்ணி இந்த நாளில் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றதை நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நாங்கள் இந்த வீடியோ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட வீடியோவில் நீங்கள் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணுங்க கைஸ். மட்டக்களப்பை நம்மளோட மாநகர சபை ஊழியர்களும் இராணுவத்தினரும் நினைக்கிறேன் அவங்க வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் வந்து 6:80 மார்க்கெட்டு தானே இப்போ மட்டன் வாங்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் காத்தாங்குடி என்ட்ரன்ஸ், அதாவது காத்தாங்குடி இதான என்ட்ரன்ஸ், இதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் 6:80 மார்க்கெட் வந்துடும். 6:80 வந்த என்ட்ரு ஐட்டம். இப்போ நாங்கள் மார்க்கெட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு 6:80 பிரதேசம் உண்மையான நிறைய கலைஞர்களை கொண்ட பிரதேசம் தான். இவங்களோட இந்த ரோட்டை பார்த்தாலே தெரியும், வந்து அவங்களோட நிறைய அந்த சிப்பிகள் இருக்கிறாங்க இங்கே. அந்த இந்த கோயில்களுக்கு அந்த சிலைகள் செதுக்கிறார்கள். ஸோ அதில் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க வந்து இந்த 6:80 பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும். நாங்கள் இப்போ 6:80 மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நானும் கபில் தான் வந்திருக்கேன். வந்து கபில் மார்க்கெட்டில் போயிட்டு மட்டன் தேவையான சாமான்களை வாங்க போகிறோம். எவ்வளோ மட்டன் கிலோ போகுது இப்போ? 3000 ரூபா. முள்ளோட கலந்து 3000 ரூபா, முள் இல்லாமல். உங்களோட ஃபோன் நம்பரா அது? SAM சிக்கன் ஷாப்பு தான் நாங்கள் இப்போ எடுத்து வந்திருக்கோம். இது வந்து அந்த 6:80 மார்க்கெட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே வரக்குள்ள 2 கடை இருக்குது. ஒன்று ஆட்டர்ச்சி கடை, ஒன்று சிக்கன் கடை. SAM சிக்கன் ஷாப். எவ்வளோ ஒன்றா கிலோ இப்போ போகுது? 1200 ரூபா கிலோ. கடையோட ஓனர் பாருங்க, 1200 ரூபா போகுது. என்ன நார்மலாக மற்ற கூட போகுது. இது அவங்களோட ஊருக்குள்ள வளர்ந்த கோழியினுடைய 1200 ரூபா கிலோவாம். சரி, இந்த கோழியை வெட்டி தரீங்களா? அப்படியா அனிஃபாங்களுக்கு ஆட்டர்ச்சி கடையில் நாங்கள் ஆட்டர்ச்சி வாங்க வந்திருக்கோம். ஸோ அவங்களோட கண்டெக்ட் நம்பர் இந்த இருக்குது. இதை நீங்கள் அடிச்சு போட்டு அப்படியே வரலாம். எலும்போட போடுங்களா? நல்லா இருக்கு. நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஆட்டுக்கு தேவையான பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வாங்கலாம். சரி, தேங்க்யூ. மட்டன் வாங்கிட்டேன். உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு எவ்வளோ வந்துட்டு? 500 கிலோ வேணும். ஒரு 12 ஆறீங்களா? ஹலோ, சரி, அது காணும்.
இல்லை கொஞ்சம் தக்காளி வந்து கிலோ வந்து 800 ரூபாய். தக்காளி கிலோ 800 ரூபா. கிலோ இஞ்சி கிலோ 2000 வேண்டாம். சாமான் இல்லை மலையாளம் இல்லையா? உங்களுக்கு இது இல்லாமல் ஊருக்குள்ள வர சாமான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தான் வாங்கணும். 940 ரூபாய். தேங்க்யூவா. யூடியூப் எக்ஸ்ப்ளோர் வித் காலி வரைக்கும் 400 ரூபாய் வரைக்கும். அம்மா பண்ண கத்திரிக்காய் இருந்தேன் இன்றைக்கு ஆரம்பி மார்க்கெட்டில். போடுங்க 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 போடுங்க. என்ன இல்லைம்மா அது லட்ச விட்டையில் எப்படியா சாப்பிடும் வீடியோ யூடியூப்ல வருது. இது கண்டடிச்சிருக்கீங்க. எப்படி வியாபாரம் சவுப்பனே கடவுருக்குள்ள ஒருத்தர் இருக்கீங்கண்ணே இல்லையாண்டா சனம் வாங்குங்களம்மா. நானும் கபிலும் வந்து இப்போ ஆரம்பி மார்க்கெட்டில் மரக்கறியும் கோழி ஆடு எல்லாமே வாங்கிட்டு அடுத்ததாக என்ன செய்யறா தோட்டத்துக்கு தான் போகிறோம். தோட்டத்துக்கு போகும்போது கிடந்து எல்லாத்தையும் வந்து இப்போ பிக் பண்ணணும். நம்ம தான் பெரிய டாஸ்க் வந்து அது வலிக்கிட்டு நிற்கிங்க. இப்போ நம்மளோட வெள்ளைகள் எல்லாத்தையும் பிக் பண்ணிட்டு தான் கொண்டு போனாங்க. இப்போ அனாச்ச வலிக்கிறது தான் கஷ்டமான விஷயம். இப்போ வந்து அடிச்சு சொல்கிறேன் வலிக்கிற சொல்லிங்கடா அவன் தான் பெரிய டீம் லீடர் இன்னைக்கு. அங்கங்கட இந்த நாளை வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட செலவழிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அதோட நாங்கள் இந்த பர்ச்சேசிங்கை முடிச்சு கொண்டு அடுத்ததாக தேவையான சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ தோட்டத்தை நோக்கி போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஃப்யூச்சர்லேயும். கபில் பாய். நாங்கள் வரக்குள்ளே வந்து பழைய கல்லடி பாலத்தால் வந்து இப்போ புது கல்லடி பாலத்தால் வந்து எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் ரொம்ப பார்த்து கொடுங்க. ஹாய் மக்களே, சாப்பாடுக்கு வெங்காயம் ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வெங்காயத்தை வெட்டி ஆரம்பிக்கிறோம். நாங்கள் வாங்கி அந்த மட்டனையும் சிக்கனையும் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், நம்மளோட நம்பர் ஃபுல்லாக தரமாக க்ளீன் பண்ணுவேன். அதனால் ஃபேமிலியில்
பாருங்க சுத்தமாக கழுவி எடுக்கிறோம். சிக்கனை 2 கண்டு கழுவ பண்ணாங்க. இப்போ சிக்கன் 65 செய்ய போறோம். மனோஜ் இந்த தண்ணியை வடிச்சிட்டு விடுவாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். அது இதுக்கு பெஸ்ட் வந்து தேசிக்கான நம்ம வந்துட்டு பழப்புளியால் இதாங்க என்ன சொல்லுவாங்க எல்லா முறால் செய்ய கடைசி என்ன செய்வாங்க. நீ போட்டது எல்லாம் அரைச்சு வந்து கையில கொடுத்தோடனே சரி பரவாயில்ல எல்லாம் போட்டோன்னே சரி மிக்ஸ் பண்ணிட்டீங்களாங்க. ரெண்டாம் பாலுக்கு வேண்டிய தண்ணி ஊத்துறோம். இரண்டாம் மக்கள் இந்த சாப்பாட்டு சுகர் தெரியுமா? கலாண்டி கையால ஓடிற இந்த தேங்காய் பூ தான். அந்த தேங்காய் பாலாத சுகர் இருக்கு. தண்ணி காண மாட்டேங்க. இப்படி கொச்சிக்க மக்களை பாருங்க எப்படி இருக்கு. நல்ல காரமா வேணுது, நல்ல காரமா. நாங்கள் இப்போ தோட்டத்துல ஆஞ்சி அப்படியே கடைக்கு போட போகிறோம். செஃப் இப்படி கொண்டு இருக்கிறானோ நாங்கள் போயிட்டு டக்குன்னு கொடுத்தோம்டா இதையும் வெட்டி போட்டுருவேன். கத்திரிக்காய் பால் கறி என்ன கராண்டி உரைப்பு கத்திரிக்காய் பால் கறி கராண்டி செஞ்சோன்றாவோ ராத்திரா தான் இருக்கு சமைச்சு சாப்பிடுறது. எஸ் இதுல வைக்கவா வெறும் அடுப்புல சமைக்கிறேன் பாருங்க. பாருங்க கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கடியா இது. மூத்துல பார்க்க விளங்குது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. உண்மையோட கைப்பக்கம் அந்த நேரத்துல சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு வாழை இல்லை வெட்டி கொண்டு இருக்கிற கவில். சீனியருக்கு மாசி 2 காவல் ரசமும் வைக்கிறோம். கடைசியா ஒரு ரசத்தை குடிக்கிறதுக்கு ரசத்துக்கு பழப்புளியான் போடுறேன்னு மொஜிடோ செய்யறதுக்கு ஸ்பைட்ல கலவரில் வாங்க அவங்க தண்ணி தான் கலவுறாங்க. திரும்பியும் ஒரு எப்படி வேணும் எப்படி இருக்கு மொஜிடோ உண்மையா தான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் போறாங்க சர்வத்தார் இருக்கா அனோஜ் என்ன ஆமாவே சர்வத்தார் சொல்லிட்டு 2வது முடி வருது.
கருவேப்பிலை, நீ கருவேப்பிலை வந்துரு. வெங்காயம், ரம்பை, சமைக்கிற மாதிரி தெரியலையே. ரம்பை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கலாண்டி வெயிட் பண்றாங்க. கொல்ல கொல்ல கொல்லண்டு ரசம் வருது. எல்லாத்தையும் கவிதை கலாண்டி இப்ப மட்டன் கறிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி இஞ்சி காலி பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், ரம்பை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இந்த தவச்சு கொண்டிருக்கிறாங்க. உப்பு கணாதா இந்த மொஜிட்டோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். அனாஸ் எஸ், உன மொஜிட்டோ மாஸ்டர் ஆகி தான் கொஞ்சம் கடைசியா. அதான் நீ பாருங்க. கல்யாண்டி கஷ்டப்பட்டு சமைச்சு பொறுமை காத்த இதான இந்த ஆட்டச்சி கறி பாருங்க. இந்த போடப்புறம் நாங்கள் சமைச்சண்டைக்கு படையல் சோறு ரெடி ஆகிட்டு ஆட்டு குழம்பு, கத்தரிக்காய் கறி, சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது நாங்கள் சமைச்ச ரெடியாக வந்துட்டு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சு கொள்கிறோம். பாய்.